எபிசோட் 55ல ஹரிணி, ஜெயஸ்ரீ, சித் 3 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹரிணி ஜெயஸ்ரீயும் கிரிஜாவை திட்டிட்டு இருக்காங்க. சரியான இம்சையாக இருக்காங்க, சைன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சித் சொல்றாரு, எனக்கு முதல்ல உங்கள் அப்பா நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. இப்போவே அவர் என்ன வில்லன் மாதிரி பார்க்குறாரு. நாளைக்கு நான் பொண்ணு கேட்டு வரும்போது அவர் எப்படி எனக்கு பொண்ணு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே ஹரிணி சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு உன் மேலே லவ் ஜாஸ்தி ஆகுது. நீ என் ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து அந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணாத, கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் மனசுக்காகவே நீங்கள் ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு வந்துட்டு சித் சொல்கிறாரு, அதுக்கு முதல்ல நீங்கள் ஒன்று சேரணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னோடனே ஜெயஸ்ரீ ஒரு மாதிரி டல்லாகிறாங்க. அதுக்கு வந்துட்டு சித் சொல்கிறாரு, நான் எங்களுக்காக சொல்லலை, உங்களுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயஸ்ரீயும் அதை திங்க் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபர் விவேக் வந்து பொன்மலை டெக்ஸ்டைல்ஸ்க்கு வராரு. வந்து நேராக எஸ்எஸ் மீட் பண்ணி நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன், பார்த்தா நீங்கள் வந்து ஸ்டன் ஆகிடுவீங்க அப்படின்னே சரி காட்டு தம்பி அப்படிங்கிறாரு. வாங்கி பார்த்தா மீராவோட ஃபோட்டோஸ் இதை பார்த்துட்டு எஸ்எஸ் செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. டே என் பொண்ணை யார்டா நீ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஊரில் உள்ள பார்க்குறதுக்கான பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கத்துறாரு. உடனே சார் மாடல்லாம் சார் ரொம்ப செலவாகும் சார், ஒரு 20,000 ஆகும். உடனே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே முதல்ல டெலிட் பண்ணு, எல்லாமே ஒரு காப்பி எனக்கு அனுப்பிட்டு அப்படியே டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே விவேக்கும் உடனே சரி சார் நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேமெண்ட் அப்படின்னு கேட்டோன்னே எஸ்எஸ் சொல்கிறாங்க, முதல்ல வேலையை முடி, அதுக்கப்புறமா பேமெண்ட் வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ எல்லாரும் டின்னர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பொன்மலர் வந்து இந்த மீராவோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு கண்ணு பட்டுடும் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீயும் பார்த்துட்டு சூப்பராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹரிணி மட்டும் டீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எஸ்எஸ் கேட்குறாரு, ஏமா இன்டர்ன்ஷிப்னு சொன்னேன், அது இன்னும் முடியவே இல்லையா, 1 மாதம் மேலே ஆயிடுச்சு, இன்னும் இங்கேயே இருக்குது அப்படின்னோடனே இல்லைப்பா நம்ம கடைக்கு வேற 95 லட்ச ரூபாய் கடன் இருக்குல்ல, அதனால தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னது அவ்வளோ கடனா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே எஸ்எஸ்க்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, ஏமா எல்லாரும் முன்னாடி வச்சுட்டும் எனக்கு என்ன வெள்ளை அறிக்கை செலுத்துறியா, நீ வந்து 90 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னு நீ வெளியில் சொல்கிறியா அப்படின்னு சொன்னோடனே அப்படி இல்லைப்பா, 50 லட்ச ரூபாய்க்கு அகமதாபாத்தில் கடன் வாங்கி நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், 25 லட்ச ரூபாய்க்கு பேங்க்கில் லோன் இருக்குது, 20 லட்ச ரூபாய்க்கு ஜுவல்லரி லோன் இருக்குது, அப்போ இவ்வளோத்தையும் அடைக்க வேண்டாமாப்பா, அதனால தான் நான் கூட இருக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறாங்க. இது வந்து எஸ்எஸ்க்கு ஒரு மாதிரி ரொம்ப அவமானமாக போகுது எல்லாரும் முன்னாடியும். அப்போ மற்ற பசங்களாம் சொல்கிறாங்க, எங்ககிட்ட சொன்னால் என்னப்பா, நாங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்ல அப்படின்னு சொன்னோடனே எஸ்எஸ் ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு போயிடுறாரு. இப்போ சித்தார்த்தோட அம்மாவையும் அப்பாவையும் காட்டுறாங்க. 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க டாக்டர் கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல, தெரியாமல் அந்த டாக்டர் அரைகுறையாக செக் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ப்ரெக்னென்ட்டாலாம் இருக்க மாட்டேன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அதை டாக்டர் சொல்லட்டும் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சரி டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு மூவி போயிட்டு ஹோட்டல் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னோடனே இவரும் ஓகேன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. டாக்டர் வந்து அங்கே ஒரு லேடி டாக்டர் வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. செக்அப் பண்ணி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து அப்பா ஆக போகிறீங்க அப்படின்னோடனே இவர் வந்து ஷாக் ஆகலை. ஆனால் அம்மா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க, எனக்கு உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி அப்படியே மயங்கி விழுறாங்க. அதோட அந்த சீனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறாங்க போல இருக்குது. இனிமேல் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுவாங்க. இப்போ எஸ்எஸ் வந்து கிரிஜா வீட்டில் உங்கள் பெட்ரூமில் தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ கிரிஜா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இப்படி மது உங்களை பார்த்து எதிர்த்து பேசிட்டான்னு இவ்வளோ ஒரீடாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே எஸ்எஸ் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, நான் அவளை நினச்சி தான் கவலைப்படுறேன், அவன் மனசுக்குள்ளே ஏதோ சொல்ல முடியாத ஒரு வலி இருக்குது, எப்படியாச்சும் அவகிட்ட க்ளோஸ் ஆகி அதை கேட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் நெருங்கி வர டைமில் அந்த பையன் வேண்டான்னு சொல்லி எல்லாம் உடஞ்சி போச்சு, இப்போ திரும்பவும் என்னை பயங்கரமாக மது வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்போ கிரிஜா சொல்கிறாங்க, எங்க நான் ஒரு பிளான் வச்சுருக்கேங்க, நான் ஒரு பொட்டிக் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே பொட்டிக்கா, அதுக்கு உங்ககிட்ட எதுமா காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரி 1.5 லட்ச ரூபாய் அந்த வீடு அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அந்த அட்வான்ஸ் கிடச்சிருக்கு, அது போக என் நகை இருக்குது, அதை கொஞ்சம் அடமான வச்சு பொட்டிக் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எஸ்எஸ் சொல்கிறாரு, ஆல்ரெடி மதுக்கு நீ வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்க, திடீர்னு மாப்பிள்ளை அமைஞ்சா நீ என்ன பண்ணுவ, பாதியில் இதெல்லாம் விற்றுட்டு காசு கொடுப்பியா, அதோடு இல்லை என்னால் இப்போ பேங்க்கில் லோன் வாங்க முடியாது, ஆல்ரெடி 95 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, இது போக நான் எப்படி லோனும் வாங்க முடியும், ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த ஐடியாவெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே மது வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அவர் கிளம்புனதுக்கப்புறமா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அவர் சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்காதம்மா, அவருக்கு நீ எப்போ பார்த்தாலும் அவரையே டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அதனால தான் அவர் இப்படி பேசுகிறாரு, நம்ம காசு அரேஞ்ச் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிரிஜாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ பிரியனோட அக்கா வீட்டில் அகிலனுக்கு பேர் சுட்டு விழா நடக்குது. அங்கே எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் கிராண்டாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரிலேட்டிவ் வந்து அடுத்த தெரு வரைக்கும் போனோம். அப்போ பிரியனை வந்து அவங்க அக்கா கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறாங்க. கூடவே ஜெயஸ்ரீயும் போயிடுறாங்க. அப்போ இப்போ அவங்க அக்கா, இப்போ பிரியனோட அக்கா மாமா, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரியனோட ஃப்ரெண்ட் பாஸ்கர் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ பிரியனோட அக்கா கேட்குறாங்க, டேய் நீ மட்டும் செட்டில் ஆகிட்ட, என் தம்பி மனசில் ஏதாவது இருக்கான்னு கேட்டாவது சொல்லிடா, அவன் யாரையாச்சும் லவ் பண்ணுறானாவது விசாரிச்சு சொல்லிடா அப்படின்னு சொன்னோடனே எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாஸ்கர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக பிரியனும் ஜெயஸ்ரீ
பிரியன் திருப்பி வந்துடுறாங்க. அப்போ வந்து பிரியனோட அக்கா சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு சொந்தக்கார பொண்ணு வந்துட்டு பிரியனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோட்டோ காட்டுறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு பாஸ்கரும் நல்லா இருக்காளே பிரியனுக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லும்போது ஜெயஸ்ரீ கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி பிரியனோட அக்கா ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. உடனே இவங்களும் ஜெயஸ்ரீ கிட்ட காட்டும்போது ஜெயஸ்ரீயோட முகம் அப்படியே தொங்கி போச்சு. அதை பார்த்து அப்படியே டல் ஆகிட்டு ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது ஃபோட்டோகிராஃபர் விவேக் வந்து மதுவை ஒரு கெஃபேயில் மீட் பண்ணுறாங்க. இவர் தான் கூப்பிட்டுருக்கார் போல இருக்குது. மதுவை ஏதோ ஈவெண்ட்டில் பார்த்துருப்பார் போல இருக்குது. அப்போ மது என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விவேக் வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர், நான் வந்து நீங்கள் வந்து மாடலாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கடையில் மாடலிங் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் 5K தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து 5K என்ன கன்வீனியன்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மது. அதுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் தானே, சரி மேக்ஸிமம் 15K என்னால் கொடுக்க முடியும் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவர் கொடுக்க மாட்டார், ஆனால் இதில் நீ ஃபேமஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஹீரோயின் சான்ஸ் வரைக்கும் உனக்கு கிடைக்கும், நெக்ஸ்ட் டைம் உனக்கு பெரிய கிளைண்ட்டாக பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மதுவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜக்குவும் சசியும் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிடைக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து ஒரு கடையாக தேடி அலையிறாங்க. கடைசி ஒரு கடையில் அவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது. அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஜக்குவை வந்து வேணும்ட்டு தான் இடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை தெரிஞ்சு இவங்க ஷாக் ஆகிட்டு அந்த ஃபுட்டேஜ் அப்படியே வாங்கிக்கிறாங்க, ஒரு காப்பி வாங்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.